வணக்கம் மக்களே, வணக்கம். உங்கள் பேச்சு இப்போ மீண்டும் இளைஞர்கள் கூட்டம். இப்போ பதவி ஏற்றிருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர், அதாவது முதலமைச்சர் அவர்கள் விஜய் அவர்களை இப்போ தான் பதவி ஏற்றிருக்காரு. அதுக்குள்ளே இப்படி நடக்குது, அப்படி நடக்குது, அதை செஞ்சிட மாட்டார், இதை செஞ்சிட மாட்டார் அப்படின்னு சொல்லி நிறையா பேசுகிறாங்க. கொஞ்சம் அவகாசம் கொடுங்க தயவு செஞ்சு. அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, நடிகர்களாக இருந்தாலும் சரி, மக்களாக யாராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. இதை செய்ய மாட்டேக்கார், அதை செய்ய மாட்டேங்க. ஒரு மாதத்தை கூட இன்னும் தொடலை, அதுக்குள்ளே அவரை மேலே ரொம்ப ஏகப்பட்ட புகார் பண்ணுறீங்க. அவர் ரொம்ப கீழ்த்தனமாக பேசுகிறீங்க. மக்களை நீங்கள் தான் தேர்ந்தெடுத்து வச்சிங்க, இளைஞர்களை நீங்கள் தான் தேர்ந்தெடுத்து வச்சிங்க, மகளிர் இளைஞர்களை நீங்கள் தான் தேர்ந்தெடுத்து வச்சிங்க. ஆனால் சில விஷக்கிருமிகள் அவரை பற்றி ரொம்ப அவதூறுகளாக பேசிக்கிட்டு இருக்காங்க. எதுவாக இருந்தாலும் பொறுமையாக இருங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுமையாக இருந்து தான் பார்க்கணும். தயவு செஞ்சு அவதூறுகள் யாரையும் பரப்ப வேண்டாம். நான் அவருடைய கட்சியும் கிடையாது, நான் ஒரு திமுக கட்சியும் கிடையாது, அதிமுக கட்சியும் கிடையாது. நான் ஒரு பொதுநலவாதி, பொதுநல கருத்துக்களை மட்டும்தான் பேசுவேன். தயவு செஞ்சு ஒருத்தர் புதுசாக வந்திருக்காரு, மாற்றத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினச்சா அந்த மாற்றம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்கள், பார்ப்போம். மீண்டும் அடுத்த ஒரு பொதுநல கருத்துக்களோட உங்கள் பேச்சு எப்பன் இளைஞர்கள் கூட்டம். பாய்.